என் பேரு பிரவீன். வயசு 20. எனக்கு என் அப்பா அம்மா தம்பினா ரொம்ப பிடிக்கும். என்ன அவங்கள ரொம்ப லேட்டாக பிடிக்க ஆரம்பிச்சது. இது என் வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த கதை. ஒரு நாள் நடந்த டே பிரவீன், எந்திரிடா. நைட்லாம் பொறுக்க வேண்டியது, காலானா தூங்க வேண்டியது. எந்திரிடா, அப்பா கூப்பிடுறாரு. 2 minutes மா. என்ன 2 minutes? சீக்கிரம் வா. 2 minutes மா, ப்ளீஸ். ஏதோ செய்கிறா என ஏதோ செய்கிறா. நல்ல ஸ்மெல் வருது. என்ன டாடி, மார்னிங்லேயே பேப்பரா? லேட்டாக எழுந்திருக்கிற நாய்க்கு என்ன கேள்வி? சாப்பிட்டு போடா செல்லம், கொஞ்சம் சாப்பிட்றா. என்ன சாப்பாடு? பருப்பு சாதம்டா. பருப்பு சாப்பிடலாம் எனக்கு வேணாம், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டி கெஞ்சிரா அவனை? விடுறி சாப்பிட்டோம். நேற்று காலேஜ் ஃபீஸ் கேட்ட காசு கொடுத்தேனே, எங்கடா ரெசிப்ட்டு? நேற்றே ஃபீஸ் கட்டேன், ரிசிப்ட் சாயங்காலம் வாங்க வேண்டியது, நீ வாங்கி வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்தாகணும், இல்லாட்டி கொண்டுருவேன். என்ன சொன்ன நீ? யாரை கொள்வேன்? யாரை கொள்வேன்? என்னம்மா அவர் காலேஜ் பேசுகிறாரு? நாளைக்கு பிறந்த நாள் ஆச்சுன்னு கொள்வேனார் அவரு? நாளைக்கு தானே பிறந்த நாள், இன்னைக்கு நான் திட்டலாம்ல? திட்டுவேன், நீ திட்டுவேன். என்னம்மா காலை எழுந்தோடனே பேச வச்சிட்டீங்களா? பரவாயில்ல, அவரை விடு, நீ சாப்பிட்டு போப்பா. சாப்பாடு வேணா ஒன்றும் வேணாம். டேய், ஹாய்மா, காலேஜ் கிளம்புறேம்மா. என்னம்மா காலேஜ் சண்டையா? சரி ஓகேம்மா, பாய்ப்பா, பாய்மா. பாரு, இவனும் நமக்கு பிறந்த பையன் தானே. காலை 6 மணிக்கு எழுந்திருக்கான், 8 மணிக்கு காலேஜ் கிளம்பிடுறான். ஆனால் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறான். அவனும் தான் இருக்கானே. சே, நான் எவ்வளோ நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். எப்படிலாம் பண்ணாதண்ணா, நான் பாக்கெட்லாம் எம்டிண்ணா. என்ன காசே இல்லைண்ணா. அண்ணா ஏண்ணா காலையிலேருந்து படிச்சு ஒரே டயர்டாக ஆயிடுச்சுப்பா. ஆரா பாத்துறியா? உசாராயிச்சே சைடு உசாராயிச்சே சைடு உசாராயிச்சே. வா 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 வா. இதெல்லாம் சரக்கு ஒரு காலியாடா. ஏய் மச்சான், வருகானாவா? யாரா? என் அப்பாண்டா. சரியான கஞ்ச பிடிச்சா மச்சான். நான் காசு கொடுக்க மாட்டேங்கிறேன்டா. Got a new shirt for you, try it. அப்பா ஹிட்லர். எங்க அப்பா மட்டும் கவர்னரா என்ன? காலையில் அவர் அடிக்க போனேன். நான் இதெல்லாம் மறந்துட்டு எனக்காக ஒரு சட்டையை வாங்கி வச்சிருக்கேன். சே, என்ன மனுஷன்டா அவர். மிஸ் யூ டேட். ஃபோட்டோஸில் போய் திருப்பியும் எங்கள் அப்பாவுக்கு நல்ல பையனாக இருக்க விரும்புகிறேன். முடியுமா? மச்சா, எங்கள் அம்மா எங்கள் அப்பனுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்கடா.
எப்போ பார்த்தாலும் ரசம் தயிர் மோர் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுடா. கரெக்டு மச்சி. ஆட பொறுமையா இருப்போம். என்னம்மா? ஹலோ பிரவீன், நைட்டுக்கு என்னப்பா டிஃபன் ஐட்டம்? ஏதாவது செய்யமா? அப்பா தோசை கேட்டுக்கிறாருப்பா. என்னம்மா சும்மா நோயன் பேசினே இருக்கிற? சரிப்பா, நான் உனக்கு பூரி பண்ணி வைக்கட்டுமா? சரி. சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் எவ்வளோ நட நான் போடலையே. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சான். பல விஷயங்களை செஞ்சு செதுக்கி விட்டவங்க. இதெல்லாம் விடு மச்சி. எங்க வீட்டில் இருக்கிறான் பாரு எங்க அண்ணன். ஐயோ எப்போ பார்த்தாலும் போட்டு கொடுப்பான் மச்சி. அவன் கேட்டா படிக்கிற புள்ளியா? அப்ப நானா பண்றேன்? நான் பண்றேன். Hey you man, you drinking fellow. சொல்லுமா. ஹலோண்ணா, நான் தானே பேசுகிறேன். நீயா? நான் சாவி பூத்தட்டில் வச்சுருக்கேன். அம்மா சமைச்சிருக்காங்க. நைட் வந்து சாப்பிட்ரு, சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஓகே? ஏய் சரிடா தம்பி. அண்ணன் உனக்கு கரெக்டான ஆள் தான்டா. ஆனால் என் தம்பிக்கு நான் கரெக்டான அண்ணன் கிடையாதுடா. நீ ஒரு தப்பான போதடா, போதை. அண்ணா ஒரு 450 ரூபா பில் ஆச்சுண்ணா. ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா? ரொம்ப நாளாக நானும் உங்களை பார்த்துன்னு தானே இருக்கேன். உங்களை பசங்கண்ணா ஆடு மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்கண்ணா. நான் நினச்சேன் நீ சொல்லிட்ட. பார்த்துக்கண்ணா. மேலே இருக்கு 1900. ஆம்லேட் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் வரணும். ரொம்ப நாளாக இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டேனே. ஏன் யாருக்கிட்ட போய் நான் காப்பாற்றுன்னு கேட்குறது? இப்போலாம் இவனுங்களாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் அப்பா அம்மா தான் வேணும். எனக்கு என் தம்பி தான் வேணும். நான் நல்ல பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருப்பேனா?
தப்பு பண்ணிட்டேனே.